சொல்லுங்க. அப்ப என்ன நான் மாத்தி எழுதுறா நீங்க எழுத போறீங்க மாத்தி? அண்ணன் எனக்கு ஒரே தலை குழப்பமா இருக்கு. அப்ப நீங்கள் கொஞ்சம் என்னத மாத்த போறீங்க? நாங்கள் மாத்திரம் பந்திய எங்களுக்கு கவச்சிய உணர்ச்சி வசமா மாத்திரம் நாங்கள். ஓ இல்லையா, அது மாத்திரம்னா நீங்கள் ஒரு அளவுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். எல்லாத்துலயும் சும்மா உங்களுடைய எண்ணத்துக்கு மாத்திரம் கரு போயிரும் ஐயா. லிமிட் நாங்கள் கருவை வச்சுக்கொண்டு தான் செய்ய போறோம், சரிதானே? ஆனால் எங்கட முறைப்படிதான் போகும். ஜனரஞ்சகமே எழுத போறோம். ஜனரஞ்ச இவற்றை உருவத்தை பார்க்கவே இது என்ன இவர் எழுத்தாளர் நீங்கள் வந்த ஆட்டத்தை பார்க்கணும், ஆளை பார்க்க கூடாது. எழுத்த பாருங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சாகித்ய விருது உங்களுக்கு யார் ஐயா தந்தது? சாகித்ய விருது யாரு கொடுக்குறாங்களோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை கொடுத்தான்னு சொன்னீங்க? அது இப்ப டபுள் ப்ரமோஷன் கொடுக்குறீங்க ஸ்கூல்ல, அதே மாதிரி ஒரே புத்தகத்துக்கு 4 பேர் சேர்க்கணும். ஆண்டவா, இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஒரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயம் செய்து உங்களோட பேப்பர் எழுதுனதை பார்த்தேன். சும்மா கண்ணா பின்னா அந்த மொட்டையான் சொட்டியான சுருட்டு நான் என்ன ஐயா தமிழ் எழுதுறீங்க? அது வந்து அவர் எழுதினாரு. நாங்கள் படிச்சு வந்து ஒழுங்கா வாழ்ந்தது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்றதை தான் நான் வச்சு கதை எழுதுறேன். நீங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒன்றுக்கு மேல இப்போது வேண்டாம், 2க்கு மேல எப்போதுமே வேண்டாம். என்னய்யா எந்த காது இருக்கிறீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்னென்றால் சமுதாயத்துக்கு சேவை இல்லை, என்டர்டைன்மெண்ட் தேவை. என்டர்டைன்மென்ட் சமுதாயத்தை கெடுக்கிறீர்கள். பத்திரிகையாளர் நீங்கள் வந்து சமுதாயத்தை நல்ல வழிப்படுத்த வேணும். நாங்கள் ஒரு நாளும் சமுதாயமே நீங்க கெட்டு போயா இருக்கிறீங்க. இவர் வந்து ஏதோ நல்ல வழிப்படுத்த போறோம்னு வந்து நிக்கிறார். எல்லாரும் வந்து சமுதாயத்தை நல்ல வழிப்படுத்தினா கெட்டு போனது. நான் சமுதாயம் கெட்டு என்று சொல்லி இல்ல, சமுதாயம் கெடுகிறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கிறீங்க நீங்கள். இது சமுதாயம் பால்வடி பிள்ளைகளை வந்து நீங்கள் எழுதுற விஷயங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேணும். உணர்ச்சி இருக்கணும். உணர்ச்சி இருக்கப்பா, மற்றது ஒரு இதுல வந்து எக்ஸாம்பிள் சொன்னறல உணர்ச்சி. உணர்ச்சி கவிகளும் எனக்கு நிகர் உண்டா, கட்டளை என்னிடத்தில் கொண்டா, சந்தம் இருக்குது, எதுகை மோனை இருக்கு, உணர்ச்சி இருக்குது, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. யூ நேம் இட். உங்களை போல 4-10 இருந்தா கொஞ்ச நாள்ல இதுதான் 10 கவிதையா வந்து முடிஞ்சு. எல்லாரும் இந்த ட்ராக்ல வர வேணும். அப்ப எங்கட எல்லாம் அழிஞ்சு போடும். எங்கட பழைய ஒருவனுக்கு ஒருத்தி என்ன ஐயா நீங்கள் வந்து எழுத்த நிப்பாட்டுங்கன்னு சொல்ல இல்ல, நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேணும். கொஞ்சம் எங்கட பழைய வாங்கோ கரண்ட் ட்ரெண்ட வந்து நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு அப்படி செய்யல ஐயா. ஒரு எழுதுக்க நாட்டுக்கு ஒரு உதவி செய்யணும். நாட்டு பற்றி இருக்கணும். எழுத்துல நாட்டு கூத்துகளை போட வேணும். அதுகளை நாட்டு கூத்தோ நீங்கள் சும்மா நயன்தாரா போட்டு சிலுக்கின்ற எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. நீங்க நாட்டு கூத்த போட என்ன காட்ட போறீங்க? அதை விட்டு போட்டு நயன்தாரா சினிமா நடிகை பற்றி எழுதி கொண்டிருக்கிறேன். உங்களோட பேப்பர் நயன்தாரா வந்து நாங்கள் வந்து மற்ற என்ன பேருங்க சினேகா ஆசின் இப்ப புதுசு எனக்கு இருக்கு. அந்த அடுத்த ஆர்டிகல் அந்த சினிமா தொடர் உங்களுக்கு தொடர்ந்து வருது தானே. இப்ப நான் லேட்டஸ்டா தொடங்கினேன். ஒரு 4-5 வீக் தான் எழுதி இருக்கிறேன். சும்மா இமெயில்கள் வந்து குவியுது. என்ன நீங்கள் வந்து மக்களுக்கு விருப்பமானதை கொடுக்கணும் ஐயா. நீங்கள் மக்களுக்கு விருப்பம் சாக்கடை கொண்டு வந்து நடுவிட்டுக்க கொட்ட நிக்கிறீர்கள். இவரோட இவருக்கு வந்து தெளிவில்லை. இவர் அங்கே நிக்கிறார் சொல்ல வேண்டும். அங்க நிக்கிறார். மக்களுக்கு எங்களுக்கு என்ன தேவை என்று சனத்தனை கேட்கும். ஐயா வணக்கம். 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 சொல்லுங்க. கணச்சூடு உப்பு பாத்தீங்களோ? கணச்சூடு பார்த்தோம்னா இருக்கு டிவில. சொல்லுங்க. இவருக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒப்பி போட்டான்னா பழைய காலத்துல நின்று இருக்கு. ஓகே. நீங்கள் இப்பத்தைய நடைமுறை பற்றி காட்சி கொண்டிருக்கீங்க. நீலச்சட்டான்னா மற்ற கருத்து உடுப்பு போட்டான்னா அவர்தான் பத்திரிகை நடத்துற கனகாலமா. நான் அவரோட கூட சேர்த்து கொண்டு நாட்டுக்கு இப்பத்தைய நடைமுறையின்படிதான் அவர் காட்சி கொண்டிருக்கேன். இது விவசாயிக்கு இப்ப எங்களுக்கு இந்த இப்பத்தைய நடைமுறைக்கு சரியாப்படுது. அப்ப என்னென்ன பழைய எங்கட பழைய கவிதைகள் நாடகங்கள் எங்கட இதுகள் ஒன்றும் சமூக சீர்திருத்தங்கள் அதெல்லாம் தேவையில்லையா. அவங்க எல்லாம் வேலை முடிஞ்சு வந்து கவிதைகள்லாம் அந்த காலத்தோட போயிட்டு ஐயா. இப்ப நாட்டுக்கு நடக்கிறதா நடந்து கொண்டிருக்குது. நான் சொல்லல வாசகரோட கதைங்க இல்ல என்ன அதுகள் எல்லாம் அழியாத செல்வங்கள். இது இந்த கூட சினிமா நடிகை இந்த மினி பூச்சி மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் போய் இன்னொரு ஆள் வந்து எல்லாம் மாறிவிடும். இது வந்து எங்கட தாய் தந்தையர் வழியா வந்த விஷயங்கள், எங்களுடைய ஒழுக்கங்கள்,
எங்கட பண்பாடுகள், எங்கட கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறைகள் அது இப்பதே நடைமுறையின்படி நீங்க கொண்டு போகணும். பழைய இதுகளை கொண்டு சொன்னா இது இப்பதே பிழைச்சிடும். அப்படின்னா அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்துறது வண்ண இப்ப அது மாத்தக்கூடாதல்ல உங்களோட கலாச்சாரம் மாதிரி நீங்க பழைய இதன்படி போய் கொண்டீங்கன்னா இப்ப நடவடிக்கை ஒருத்திக்கு ஒருத்தனை மாத்திர இல்ல ஒரு கரண்ட் ட்ரெண்டுக்குள்ள இப்ப வந்து இதை வந்து இப்ப போட்டோம் வையுங்கோ. எங்கட இலக்கு வாசகர் வந்து ஒரு 60 வயசுக்கு மேல போயிடும். அப்ப நாங்கள் ஒரு சிவசிவா நீங்கள் மக்களை கூடாத வழியில போறதுக்கு தான் இந்த பத்திரிகை நினைக்கிறீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. அவருக்கு நீங்கள் கதைக்கிறது கூட கவர்ச்சியா கதை சும்மா ஒருத்திக்கு ஒருத்தி இது நடக்கு ஒருத்திக்கு ஒருத்தி இருக்கு இந்த காலத்துல என்ன போய் சொல்ல கூடாது பாப்பா சொல்லலாது பாப்பா. அதாவது அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்த சந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ப என்ன சொல்ல வாரி காதல் கவிதையை மாறி நீங்க சொன்ன மாதிரி காசோர விதையை கச்சான் பெரு பெரிய இல்ல. இப்ப அவன் போய் காதலியை தொட்டு போட்டு சந்திரனை தொட்டு தான் அப்படி இல்ல. நீங்கள் சொல்ற விஷயம் எல்லாம் நீங்க வந்து மேலோட்டமா பாக்குறீங்க, ஆழமா பாத்தீங்கன்னா வாசகர் வந்து மூளையால வாசிக்க விரும்ப கண்ணால பார்த்து மனதால கவர்ச்சியும் உணர்ச்சியும் கண்ணால பார்த்து மூளையால யோசிச்சு இதுல நீங்கள் இன்னும் சிம்போலிக் குறியீடு அது அந்த ஆட்சி ஒரு தேசம், தேசத்துல நிறைய பூச்சிகள் வெளிப்படையா சொல்லுங்க. ஓப்பனா சொல்லுங்கப்பா, ஓப்பனா சொல்லுங்க. எப்படி ஓப்பன் ஒரு இடத்துல இருக்கேன். சரி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். கணச்சூடு. வணக்கம். வணக்கம். நான் இங்க பாதில உங்களோட கணச்சூட பாக்குறேன்னா பரவாயில்ல, நீங்க சொல்றது நியாயம் தான் பார்க்க போனா இப்ப இருக்கிற நடைமுறைக்கு. ஆனா அவர் கொண்டு வந்த விஷயமும் ஒன்று ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்காரு. பழைய இதைத்தான் கொண்டு வந்தாலும் அவர் தொடக்கத்துல 58ஆம் ஆண்டுல ஆட்சி வந்திருந்தாலும் ஆட்சி 58ஆம் ஆண்டுல வந்து வேசில குளிக்க போன கதையை சொல்லுங்க. அவர் முதலே சினிமாவில வர மாதிரி குளியல் காட்சியில விளங்கிட்டார். அப்ப அவருக்கு கொஞ்சம் ட்ரெண்ட் இருக்கு. ஒரு ஜனரஞ்சகம் விரும்பவான எப்படி போறது கரண்ட் ட்ரெண்ட் விளங்கி. நான் டீசென்ட்டா குளிக்க போனதை காட்டினேன். நான் நாங்கள் இன்டீசென்ட்டா குளிக்கலையே. ஆட்சி குளிக்க போயேக்க கடலோட அள்ளி கொண்டு போனது இப்படி நீந்தி கொண்டு போனவாண்டு இருக்குது. அது சொல்லி இருக்கு. அப்ப அவரும் அதுல கலந்துதான் கொண்டு வந்து கொஞ்சம் விருப்பம் இருக்கு. அந்த விடுவு இல்ல அந்த பழைய இல்லையா. அதை விட பாருங்க ஐயா, இந்த கடும் தமிழுகள் எல்லாம் போட்டு ஊழிக்குழாளி வழி தோன்றி அந்த கதைகளையும் நாங்கள் கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி முடிவே வேண்டி ஆட்சி எந்த உடையில வந்து நீ குளிக்க எந்த உடுப்போட வந்தவான்றது வந்து ஒரு ஆங்கில வார்த்தையும் இல்லை. முழுக்க தமிழ் வந்து ஒரு சொல்லு தமிழ் வந்து ஒரு 4 இங்கிலீஷ் வரணும், பிறகு தமிழ் வரணும். அப்பதான் தமிழ் பத்திரிகை நடத்தலாம். நீங்கள் அசிங்கமா எழுதினாலும் ஒரு பிரச்சனை. இப்ப ஒரு 25 வருஷத்துக்கு முதல் ஒரு வழக்கு நடந்த நேரத்துல இந்திரா காந்தியோட வழக்கு நடந்த நேரத்துல முழு தமிழ்ல பேசின கருணாநிதி இந்திரா காந்தியின் பாவாடையின் நாடாவை அவுட்டாத்தான் தெரியும் உள் ரகசியம் உண்டு. அங்கே இருக்குது. அப்ப அதுன்ற கருத்து என்ன? அப்ப எல்லாரும் பார்த்தா என்ன இவர் இந்திரா காந்தியின் பாவாடையின் நாடாவை அவுட்டாண்டு. பாவாடை என்றது பைலுக்கு தமிழ் வந்து பாவாடை, பயிலின்ற சரியான தமிழ் பாவாடை. ஒரு நாள் பாவாடை என்று படிச்சா இல்ல, பாக்கட வைக்கிற ஆடை, ஆனா பாவாடை. அப்ப இப்படி எழுதினோடையாதான் அந்த வழக்கின் பேப்பரே எவ்வளவு காலத்துக்கு இப்படி எழுதித்தான் கணச்சூடு விற்கலாம். ஒரு காலமும் சரியா சொல்றீங்க. வேண்டுங்க வேண்டி ஆட்சி எப்படி குளிக்க வந்தா, மேக்கப் போட வந்தாவா, இல்லாம வந்தாவா, என்ன சட்டையோட வந்தா குளிக்க அதற்கு விளங்குது, உங்களுக்கு விளங்கு. ஐயா அதை பிரான்ஸ்ல இருந்து உங்களுக்கு வழங்கப்படுத்துறாரு. நீங்கள் இப்போ பழங்காலத்துல விளங்குவ ஐயா குறுக்கு வழியால நாங்க யோசிக்க கூடாது. நேர போனா ஒரு நாளும் பிரச்சனை வராது. இப்ப வந்து விஷயத்தை கணச்சூடு போற நேரான
சொல்லி மக்களின் வீக்னஸ் பயன்படுத்தி காசு உண்டாக்க பாக்குறீங்களே தவிர உங்களால மக்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்மை இவரோட பெரிய காலம் முதலாவது இப்படி எழுத்தாளர் மாதிரி ஆரம்பத்திலே வந்திருந்தா 3 வருஷத்தால போயிருக்கும். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் அம்மா, சொல்லுங்க. வணக்கம் சாம், மிஸ்ஸஸ் பாபி பிரான்ஸ்ல இருந்து வணக்கம். சாமண்ட் ஒருத்தரும் இல்லையாம்மா, நான் இங்க ஒரு ரைட்டர் இருக்கிறேன், இங்க ஐயா கணச்சூடு ஆசிரியர் இருக்கிறார். கணச்சூடு ஓகே ஓகே, எடிட்டர் அண்ட் ரைட்டர் ஓகே. பட் எனக்கு வெக்கமா இருக்குது. ஏன் இந்த ப்ரோக்ராம பார்க்க எனக்கு வெக்கமா இருக்குது. நீங்கள் வந்து நியூ ஜெனரேஷனுக்காக நீங்கள் செய்யல, அந்த படித்தவர்களுக்கு விளங்கிக் கொள்ளும் நீங்கள் என்ன பாலிசியில என்ன எய்ம்ல இந்த ப்ரோக்ராம் நடத்துறீங்கன்றது படித்தவர்களுக்கு விளங்கும். ஆமா, நீங்க ப்ரோக்ராம பத்தி கேட்காம கணச்சூட்டு பேப்பர்ல இவர் எழுத வந்திருக்கிறார், நாங்க கவர்ச்சியா எழுதுங்கோன்றோம், அவர் ஏதோ சமூக மேம்பாடுன்றார். இந்த பிரச்சனை இருக்கா தீர்த்து சொல்றபடி அவர் அதுல வந்திருக்கிறார். அந்த ப்ரோக்ராமுக்கு தொல்காப்பியம், திருக்குறள், இந்த சிலப்பதிகாரம் இதுகளெல்லாம், திருக்குறள் இதுகளெல்லாம் தாண்டி இன்றைய இளம் சமுதாயத்தை நீங்கள் இப்படி செய்யக்கல. அந்த பிள்ளைகளுக்கு இளம் ஜெனரேஷனுக்கு விஷயம் விளங்காத ஜெனரேஷன்கள் உங்களுக்கு உங்களோட முன்னாலே வரப்போது கூடாத வழியில கணச்சூட்டிலே கதையை போடணும்ன்றீங்க. அவர் முக்கியமான கதாபாத்திரம், அவர் சரியான விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க அந்த விளையாட்டை எடுத்து வச்சிருக்கிறீர்கள். இந்த விளையாட்டை பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் விளையாட போயிடும். கணச்சூட்டிலேயம்மா இவற்றை போட்டால் எங்களுக்கு ஒருத்தரும் விளம்பரம் தராங்க இல்லை என்றால் கொஞ்சம் கவர்ச்சியான பத்திரிகையா இருந்தா தான் விளம்பரம் தருவாங்களா? அப்ப நாங்கள் என்ன சீவிக்கிறது? நீங்கள் சீவிக்கிறதுக்காக எங்களோட மரபு, எங்களோட திரிவு, எங்களோட பழம்பெரும் தமிழை நீங்கள் விற்கிறதுக்காக உங்களோட கணச்சூட வச்சிருக்கீங்களா? இது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஆகலாம் போல இருக்கு. இப்படியான இல்ல மற்றவே வெளியில வந்து கதைக்கணும் இல்ல ஊப்பு, நான் உங்களுக்கு பயந்து கணச்சூடு கொலைவாளி இல்ல பாருங்க. இல்ல மக்களுக்கு என்ன விருப்பமோ விருதுவாக்கு யுவர் சாட்டிஸ்பாக்சன் அவர் கிரியேட். அப்படி இல்ல, நீங்க நல்ல விஷயங்களை மக்கள்